Next sum. 3x minus 5y minus 4 equal to 0. 9x equal to 2y plus 7. Just மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு அண்ட் தென் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். 3x minus 5y equal to 4ன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் 9x minus 2y equal to என்னது 7ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் ப்ளஸ்லாம் போடும்போது பார்த்து கரெக்டாக போடணும். மாற்றி போட்டோம்னா ஹோல் சம்மே தப்பாயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லை, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு சேமாக கிடச்சிடும். அது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 9x minus 5 into 3 15y equal to 4 into 3 12. அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் இங்கே 9x இங்கே 9x இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் ஃபுல்லாக ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணி விட்டோம்னா ஜஸ்ட் வந்து சிம்பிள் மட்டும் மாறிக்கும். இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ அதாவது செகண்ட் சிம்பிளை தான் நான் வந்து என்ன பண்ணணும், இந்த சிம்பிளை தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர இந்த சிம்பிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இங்கே சிம்பிள் மாற்றிட்டேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி சிம்பிள் மாற்றிட்டேன். ஸோ 9x minus x என்னது கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 15y மைனஸ் 2 ப்ளஸ் 2y என்ன ஆயிரும், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஆனால் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அந்த நம்பரோட தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் 2y இப்படின்னு இருக்குது. அப்போ என்னது மைனஸ் 13y. இது டேரெக்டாக அப்படி போட தெரில அப்படின்னாலும் இப்படி தனித்தனியாக கூட எழுதி போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ மைனஸ் 13y ஈக்குவல் டு 12 minus 7 என்னது 5. இப்போ y is equal to 5/13 மைனஸை நம்ம மேலே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய்யோட வேல்யூ என்னது மைனஸ் 5/13 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ 3x minus 5/13 ஈக்குவல் டு 4 அப்படின்னு. ஓகே, 3x ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 5 5 are 25. இங்கிட்ட மைனஸில் இருக்கிறது இங்கிட்ட போன ப்ளஸ் ஆகிடும். 25/13 அப்படின்னு போடும். இப்போது 13 into 4 என்னது 13 into 4 52. 52 plus 25 divided by 13 into x இருக்கும். 13 into 3 இங்கிட்ட மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 3 இங்கிட்ட வந்து டிவிஷன் ஆகிடும். 77 மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், சாரி. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3x minus 5/13 போகும் equal to 4. இப்போ 3x plus 25/13 வந்துடும் equal to 4. இப்போ கேன்சல் பண்ணுறேன். 3x ஈக்குவல் டு இங்கிட்ட இருக்கிற ப்ளஸில் இருக்க இன்டென்டிட்டி இங்கிட்ட போனோடனே மைனஸில் வந்துடும். 4 minus 25/13. இப்போ 13 4 சார் என்னென்னா 52 minus 25 divided by 13. இப்போ 52ல் 25 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 27 வரும். 3x by 27/13. அப்போது x is equal to 27/13 divided by 1/3. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸில் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 9/13. ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிடணும். x/5 is equal to minus 5/13, x is equal to 9/13. நான் ஃபஸ்ட் சாப்டர் நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன், என்சிஆர்டி புக் ஃபுல்லாக மேக்ஸிமம் என்னன்னா 13 டேபிள் 17 டேபிள் 19 டேபிள் இந்த நம்பர்ஸ் வச்சு என்னென்னா நமக்கு அதிக என்டிட்டிஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த டேபிளை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணினீங்க அப்படின்னா கேல்குலேஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் 13 4 52ன்னு சொல்லி நான் டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, லாஸ்ட்டில் கொடுத்த மாதிரியே நமக்கு இங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுல நம்ம ஜஸ்ட் என்னது லீனியராக மாற்றணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். டேரெக்டாக நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இப்போது 3x இந்த 2 இங்கிட்டு போனோன்னே ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 4y டிவைடட் பை 2 into 3 ஈக்குவல் டு -1 வரும். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், இங்கிட்ட 2 into 3 இங்கிட்டு போனோன்னே
இங்கிட்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆகிடும், இங்கே டிவிஷனில் இருக்குது. 2 3s are 6. அப்போது 3x + 4y 2 3s are 6. 1 × 6 என்னது -6 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதுதான் என்னென்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் செகண்ட் 3x - 3 / 3 = 3ன்னு வரும். இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? 3x - 3 = 3 3s are என்னது 9 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷன் 4. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நமக்கு ஒரு என்டிட்டி, அதாவது ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகும். ஸோ அப்போ எது சேமாக இருக்குது, எதோடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, இதோடைய கோஎஃபிஷியன்ட் பட் என்னென்னா சேம் சிம்பிள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளை மாற்றிக்கிறோம் சிம்பிளாக. ஓகேங்களா? அப்போ செகண்டாக நான் மாற்றின சிம்பிளை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். +3x - 3x 0 கேன்சல் ஆகிடும். +4y + y 5yன்னு வரும். அண்ட் தென் -9 - 6 என்னென்னா -15ன்னு வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, y is equal to -15/5 = -3. அப்போ y is equal to என்னது -3 அப்படின்னு வரும். ஓகே. அண்ட் தென் ஒய்யோட வேல்யூவை நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது சின்னதாக இருக்குது. ஓகே. 3x - -3 = 9. மைனஸை எப்போயுமே விட்டுறக்கூடாது. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 3x + 3 = 9. இப்போ 3x is equal to என்னது 9 - 3 என்னது 6ன்னு வந்துடும். 6. இப்போ x is equal to 6/3 = 2. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது -3, எக்ஸோட வேல்யூ என்னது 2. ஃபைனலாக நம்ம இந்த வேல்யூஸ் ஆஃப் x and y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக மென்ஷன் பண்ணி எழுதணும். ஓகே.